வந்தாச்சுங்க, வந்தாச்சுங்க. சிஎஸ்கே அணி எதிர்பார்த்த அந்த முதல் வெற்றி இந்த சீசன்ல சிஎஸ்கே அணிக்கு வந்தாச்சுங்க. அதுவும் அந்த ஒரு வெற்றி இன்னைக்கு போட்டியில எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு கூடுதல் சர்ப்ரைஸே. ஏன்னா இந்த சீசன் தொடங்கி தொடர்ச்சியா 3 போட்டிகள்ல விளையாடி 3 போட்டிகள்லையும் தோல்வி அடைஞ்சு ரொம்பவும் அதல பாதாளத்துல கடந்தாங்க சிஎஸ்கே அணி. இந்த நேரத்துல தான் இன்னைக்கு நடைபெற்ற டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில சிஎஸ்கே அணி கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையிலும் இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த போட்டி இன்னைக்கு தொடங்குச்சு. அதுவும் இன்னைக்கு போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தான் நடைபெற்றது. அதனால் சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சுங்க. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த போட்டி இன்றைய தினம் தொடங்கியது. அப்படி தொடங்கிய போது டாஸ் ஜெயிச்ச டெல்லி அணி முதலில் பந்து வீசுவதா முடிவு செஞ்சுருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய நம்ம சிஎஸ்கே அணியில் இன்றைக்கும் வழக்கம் போல் இந்த போட்டியிலும் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழக்க, அடடா இன்னைக்கும் போச்சா அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள் நினச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா நம்ம சஞ்சு சாம்சனும் ஆயுஷ் மாத்ரேவும் சேர்ந்து ஒரு கொடூரமான அதிரடி ஆட்டத்தை ஆடி இருந்தாங்க பாருங்க. அதுவும் சிஎஸ்கே அணியில் ஜாயின் பண்ணதுலேருந்து நம்ம சஞ்சு சாம்சன் சொற்ப ரன்களில் மட்டுமே விக்கெட்டை இழந்து வந்தார். ஆனால் இந்த போட்டியில் தான் மனுஷன் அதிரடியில் பொறிச்சு எடுத்துட்டாப்புல. அதுவும் ஃபார்முக்கு வந்தால் இந்த மாதிரி வரணும்டா அப்படிங்கிற மாதிரி இந்த போட்டியில் சஞ்சு சாம்சன் சாதாரணமாக ஒன்றும் ஃபார்முக்கு வர்றடா, சதம் அடித்து ஃபார்முக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சதத்தை அடித்து இந்த போட்டியில் ஃபார்முக்கு வந்திருந்தாப்புலங்க நம்ம சஞ்சு சாம்சன். ஆமாங்க, இந்த போட்டியில் சஞ்சு சாம்சன் சதத்தை எடுத்து சிஎஸ்கே அணிக்கு புத்துயிர் பாய்ச்சி விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அதே சமயம் இவரோட சேர்ந்து நம்ம ஆயுஷ் மாத்ரேவும் மனுஷன் பிரித்து மேய்ஞ்சிட்டாப்புலங்க. ஆயுஷ் மாத்ரே சஞ்சு சாம்சனும் சேர்ந்து சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை போட்டு டெல்லியை போட்டு துவைச்சி எடுத்துட்டாங்க. ஆனால் இதில் நம்ப முடியாத ஆச்சரியம் என்னென்னா, இன்றைக்கி போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியே காலையிலேயே நம்ம இன்றைக்கி போட்டியில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிற அஸ்ட்ராலஜி வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே இன்றைக்கி போட்டியில் சிஎஸ்கே அணி பேட்ஸ்மேன்களின் விக்கெட்டுகள் என்பது கிட்டத்தட்ட 11 முறை, எப்படி 11 முறை டெல்லி அணி ஃபீல்டர்களால் தவற விடப்பட்டது. ஆமாங்க, இதில் ஆயுஷ் மாத்ரே மட்டுமே 8 முறை அவுட் ஆக வேண்டியவர். ஒரு சில தடவை கேட்சுகள் கொடுத்து பார்த்தாப்புல, ஆனால் அதையும் டெல்லி அணி ஃபீல்டர்கள் தவற விட்டனர். அதே போல் நிறைய முறை ரன் அவுட் ஆக வேண்டிய சூழ்நிலை இருந்தும் ஆயுஷ் மாத்ரே தப்பித்தார். இதே போல் சஞ்சு சாம்சனும் ஒரு சில முறை விக்கெட்டுகளிலிருந்து அதிர்ஷ்டவசமாக தப்பித்தார். ஆக இன்னைக்கு போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சிஎஸ்கே அணி நினச்சிச்சோ இல்லையங்க, அந்த இயற்கை நினச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் சிஎஸ்கே பேட்ஸ்மேன்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் என்பது துணை இருந்துச்சு. அதுவும் இந்த போட்டியில் ஒரு கட்டத்துக்கு மேலே 50 ரன்களுக்கு மேல் எடுத்திருந்த ஆயுஷ் மாத்ரே ரிட்டையர்ட் அவுட் மூலமாக பாதியிலேயே வெளியேறிய சம்பவம் பரபரப்பாக மாறியிருந்தது. நீண்ட நேரம் களத்தில் இருந்ததால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆயுஷ் மாத்ரே விளையாட முடியாமல் தண்ணீரை வந்தாப்புல. அந்த சமயத்தில் ஆயுஷ் மாத்ரேவை ரிட்டையர் அவுட் ஆகி வெளியே அனுப்பிட்டு நம்ம சிவம் தூபேவை உள்ளே கொண்டு வந்தாங்க சிஎஸ்கே அணி. மேலும் இப்படியாக அதிர்ஷ்டத்துடனும் அதிரடியாகவும் விளையாடிய சிஎஸ்கே அணி ஒரு வழியாக இந்த போட்டியில் 20 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 212 ரன்கள் வரை எடுத்திருந்தது சிஎஸ்கே அணி. இதில் அதிகபட்சமாக நம்ம சஞ்சு சாம்சன் சதத்தை கடந்து 115 ரன்கள் வரை எடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஆயுஷ் மாத்ரே அதிகபட்சமாக 59 ரன்கள் வரை எடுத்திருந்தார். பின்னர் இத்தகைய இமாலய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய டெல்லி அணியை பொறுத்தவரையில் டெல்லி அணியும் இந்த போட்டியில் சூப்பராக தாங்க விளையாடியிருந்தாங்க. வழக்கமாகவே இந்த சீசனில் டெல்லி அணி செம்மத்தனமாக விளையாடிட்டு வராங்க. ஆனால் என்னங்க செய்ய, இன்றைக்கும் டெல்லி அணி நல்லா தான் விளையாட வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாங்க. ஆனால் அதிர்ஷ்டம் என்பது சிஎஸ்கே அணி பக்கம் இருந்ததால் டெல்லி அணி ஃபீல்டர்கள் இன்றைக்கி போட்டியில் ரொம்பவே சொதப்பியிருந்தாங்க. அதே மாதிரி தான் பேட்டிங்லையும் என்னதான் போராடினாலும் ஒரு கட்டத்தில் டெல்லி அணி தோல்வியடைய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆனால் இதில் இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னா, நம்ம தமிழக ரசிகர்களுக்கு அது ரொம்பவும் வேதனையாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி போட்டியில் எதிரில் விளையாடிய டெல்லி அணியில் நம்ம நடராஜன் பந்து வீசியிருந்தார். அப்படி வீசிய நடராஜன் பந்து வீசில் நம்ம சிஎஸ்கே அணி பிரித்து மேய்ஞ்சு விட்டாங்க. இந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி தமிழ் ரசிகர்களாகிய நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை தவிர்த்து பார்த்தா இன்றைக்கி போட்டி என்பது நம்ம சிஎஸ்கே ரசிகர்களுக்கு செம்மத்தனமான விருந்து என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க.
அதுவும் நம்ம சஞ்சு சாம்சன் சதத்தை போட, சிஎஸ்கே அணி இந்த சீசனில் முதல் வெற்றிக்கு பிள்ளையார் சொல்லி போட, சிஎஸ்கே ரசிகர்கள் விசில போட என இந்த போட்டி தடபுடலாக நடந்து முடிந்தது. மேலும் சிஎஸ்கே அணியின் இந்த ஒரு வெற்றி மூலமாக சிஎஸ்கே ரசிகர்கள் பெருமூச்சு விட்டுருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு போட்டியில் சிஎஸ்கே அணி கண்டிப்பாக ஜெயிச்சே ஆக வேண்டிய வாழ்வா சாவா போட்டி மாதிரி தாங்க இருந்துச்சு. இன்னைக்கு மட்டும் சிஎஸ்கே அணி தோற்று போயிருந்தா 4 போட்டிகளில் தொடர்ச்சியாக தோற்று மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருப்பாங்க. நல்ல வேளையாக அப்படி ஏதும் நடக்காமல் சிஎஸ்கே அணியை இன்னைக்கு சிறப்பாக சம்பவம் செய்ய வச்சது நம்ம சஞ்சு சாம்சனின் அதிரடி தாங்க. ஜடேஜாவை அனுப்பிட்டு சஞ்சு சாம்சனை கூட்டிகிட்டு வந்ததுக்கு முதல் பரிசை இன்னைக்கு சிஎஸ்கே ரசிகர்களுக்கு நம்ம சஞ்சு சாம்சன் கொடுத்துட்டாப்புல. அதுலேயும் இன்னைக்கு என்ன கூடுதல் கொடுமைனா, முதல் முறையாக இந்த சீசனில் டிவால்டு பிரேவிஸு இந்த போட்டியில் தான் களமிறங்கினார். அதாவது பிளேயிங் 11ல் சேர்க்கப்பட்டார். ஆனால் அவருக்கு இந்த போட்டியில் பேட்டிங் செய்ய வாய்ப்பே கிடைக்கலங்க. ஒட்டுமொத்த வாய்ப்பையும் சஞ்சு சாம்சனும் ஆயுஷ் மாத்திரவுமே எடுத்துக்கிட்டாங்க. ஆக மொத்தம் இதுவும் கூட நம்ம சிஎஸ்கே அணிக்கு நல்ல சைனாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா டிவால்டு பிரேவிஸ் இல்லாமலேயே, அதாவது இவர் பேட்டிங் செய்யாமலேயே சிஎஸ்கே அணி இன்னைக்கு போட்டியில் சம்பவம் செஞ்சுருக்காங்க. டாப் 4ல் இருக்கிற டெல்லி அணியை சிஎஸ்கே அணி இன்னைக்கு தோக்கடிச்சிருக்காங்க. அதாவது புள்ளிப்பட்டியலில் கடைசி இடமான 10வது இடத்துல இருக்கிற நம்ம சிஎஸ்கே அணி ஃபார்முக்கு வரும்போது ஏதோ 9வது 8வது இடத்துல இருக்கிற அணி அடித்து ஃபார்முக்கு வரலங்க. டாப் 4ல் இருக்கிற அணி அடித்து ஃபார்முக்கு வந்திருக்காங்க. ஆகவே இதுவும் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கும். ஏன்னா இந்த சீசனில் டெல்லி அணி செம்மத்தனமாக விளையாடிக்கிட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட அணியவே அப்படி அடித்து இப்படி வீசியிருக்காங்க நம்ம சிஎஸ்கே அணி. ஆக மொத்தம் இந்த சீசனில் இனிமே சிஎஸ்கே அணிக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிடலாம். ஏன்னா இன்றைக்கி மேட்ச்சில் டெல்லி அணி அந்தளவுக்கு அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பையெல்லாம் தவற விட்டாங்க. அந்தளவுக்கு சிஎஸ்கே அணிக்கு அதிர்ஷ்டம் இஸ் ஆன் என்றே சொல்லலாம். இதுக்கு பிறகு அடுத்த போட்டியில் நம்ம தல தோனி கண்டிப்பாக வந்துடுவாப்புல. ஆக தோனியும் வந்துட்டார், பிரேவிஸும் வந்துட்டார், சிஎஸ்கே அணிக்கு முதல் வெற்றியும் வந்துருச்சு. அப்புறம் என்னங்க, சிஎஸ்கே ரசிகர்கள் இனிமேல் அடித்து விசில தெறிக்க விட வேண்டியது தான். அதுவும் டெல்லி அணி பேட்டிங்கின் போது ஆரம்பத்தில் பவர் பிளே ஓவர்களில் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு உயிரே இருந்திருக்காதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு டெல்லி அணி பேட்ஸ்மேன்களும் அடித்து பிரிச்சுட்டு வந்தாங்க. ஆனாலும் பவர் பிளே ஓவருக்கு அப்புறமா சிஎஸ்கே அணி கம்பேக் கொடுத்து ஒரு வழியாக சமாளிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் எப்படி பார்த்தாலும் சிஎஸ்கே அணியில் இன்னமும் பந்து வீச்சிலையும் சரி, ஃபீல்டிங்லேயும் சரி கொஞ்சம் குறை இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். அதை கூடிய சீக்கிரமே சிஎஸ்கே சரி பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் அடுத்தடுத்த போட்டிகளையும் சிஎஸ்கே அணியால் இது போன்ற வெற்றிகளையும் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி ஜெயித்ததுக்கு முக்கிய காரணம் என்னதான் சஞ்சு சாம்சனின் அதிரடி ஆட்டமாக இருந்தாலும் கூட டெல்லி அணி தவறவிட்ட ஃபீல்டிங் மிஸ்டேக்குகளும் ஒரு முக்கிய காரணம் என்பதையும் மறந்துவிட முடியாது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே அணியோட இன்றைய பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் நம்ம சஞ்சு சாம்சனின் ருத்ரதாண்டவ அதிரடி ஆட்டத்தை பற்றியும், இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை சிஎஸ்கே அணி அப்படியே தக்க வச்சு அடுத்தடுத்த போட்டிகளில் தொடர் வெற்றிகளை பெற்று பிளே ஆஃபுக்குள்ளே இந்த சீசனில் சிஎஸ்கே அணியால் போக முடியுமா அப்படிங்கிறத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.